பிரபல நடிகையான ஐஸ்வர்யா ராய் 1997ஆம் ஆண்டு வெளியான இருவர் படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் ஜீன்ஸ், கண்டு கொண்டேன், எந்திரன் உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. அதே போல பாலிவுட்ல பல ஹிட் படங்களையும் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல கடைசியா பொன்னியின் செல்வன் படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. இப்படி சினிமாவில் பிஸியான நடிகையா வலம் வரும் இவங்க கடந்த 2007ஆம் ஆண்டு அமிதாப் பச்சன் மகனான அபிஷேக் பச்சனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆராத்யாங்கிற மகளும் இருக்கிறாங்க. இப்படி ரொம்பவே ஹாப்பியா போன இவங்களோட லைஃப்ல கடந்த சில வருஷமாகவே இருவரும் பிரிய போறதா தகவல் வந்த வண்ணம் இருக்கு. ரீசெண்டா நடந்த அம்பானி மகன் திருமணத்துல கூட 2 பேரும் தனித்தனியா கலந்துக்கிட்டாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ மனக்கசப்பு இருக்குதோ, உண்மையாவே 2 பேரும் பிரிய போறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிக்குது. சூழல் இப்படி இருக்க ஐஸ்வர்யா ராய் கணவரான அபிஷேக் பச்சன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல விவாகரத்து பத்தின ஒரு போஸ்ட லைக் பண்ணியிருக்காரு. அந்த போஸ்ட்ல விவாகரத்து யாருக்கும் எளிதானதல்ல, கடைசி வரை சேர்ந்து வாழணுங்கிற கனவு இல்லாதவர் யாருமே இல்ல, கையை பிடிச்சுக்கிட்டு ரோட்ல போகும் வயதான தம்பதி வீடியோக்களை பார்க்கும்போது அதுபோல நாமும் இருக்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கும் வரும். ஆனா சில நேரம் வாழ்க்கையில நாம விரும்புறது நடக்காதுன்னு அந்த போஸ்ட்ல குறிப்பிட்டிருக்கு. இந்த போஸ்ட் அபிஷேக் பச்சன் லைக் செஞ்சிருக்கிறதால ஒருவேளை நிஜமாவே இவங்க விவாகரத்து செய்ய முடிவெடுத்துட்டாங்களா, அதைத்தான் இவர் மறைமுகமா சொல்லியிருக்காரோன்னு பலரும் பேச தொடங்கியிருக்காங்க. இது மாதிரியான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.